ஒரு அலகாபாத் உயர்நீதிமன்றத்துல நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு 2021ஆம் ஆண்டு மாற்றலாகிறார். இதுவே சாதாரண விஷயமா சார்? டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றல் அப்படிங்கிறது உண்மையில சாதாரண விஷயம் இல்லை. 2014ஆம் ஆண்டில் அவர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக நியமிக்கப்படுகிறார். இப்போ இப்ப வந்த செய்தியில என்ன சொல்லுது, அவர் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதிக்கு அடுத்த நிலையில் இருக்கார், நம்பர் 2 அப்படின்னு. ஏன்னா ஏன் அது முக்கியத்துவம் பெறுது என்றால், ஒரு உயர் நீதிமன்றத்தில் 3 நீதிபதிகள், தலைமை நீதிபதியும் அதற்கு அடுத்த நிலையில் உள்ள 2 நீதிபதிகள் கொண்ட அமைப்புக்கு பேர் தான் கொலேஜியம். அவர்கள் நீதிபதிகளை, டெல்லி உயர்நீதிக்கு வேண்டிய நீதிபதிகளை பரிந்துரைக்கக்கூடிய, செலக்ஷன் பண்ணக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள். அந்த அதிகார அமைப்புக்குள்ளார அவர் வராரு. அப்ப எப்பத்திலிருந்து நம்பர் 3 வந்திருப்பாருன்னு தெரியாது. 2000 ஆனால் அவர் அலகாபாத்ல இப்ப இருந்தாருன்னா 9வது இடத்துல இருப்பாரு, கொலிஜியத்தில் இருக்க மாட்டாரு. 2021 இன்னும் பின்னாடி இருந்திருப்பார். 9 பேர் 12 13 இருந்திருப்பார். அப்போ இவரை இங்க இப்படி கொலீஜியத்துக்கு வர அளவுக்கு அவருக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்தவராக, ஒன்றிய அரசிலே இவர்கிட்ட அவருக்கு நிர்பந்தம் கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். இல்ல 2021 கொலீஜியத்தில் இருந்தவங்க, இப்ப 2021 கொலீஜியத்தில் இருந்தவங்களோட இவர் ஒரு நிர்பந்தம் கொடுத்தா இங்க வந்திருக்கணும். ஏன்னா இவருடைய சீனியர்கள் இருக்காங்க பாருங்க, 9 பேர் இருக்காங்க இதுக்கு முன்னாடி, அவங்க எல்லாம் கொலிஜியத்துல இல்ல. அப்போ அதனால இவரை கிங் மேக்கரா இருந்திருக்கார். மற்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது பார்க்கும்போது அவர் உண்மையில அவரு இதை விட்டுட்டா கூட என்ன கேட்டீங்கன்னா அதையே ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க கேட்ட இன்னொரு கேள்வி கூட, உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட நீதிபதிகளாக டெல்லிக்கு மாற்றலானவங்களுக்கு கிடையாது. கிட்டத்தட்ட ஒருத்தர் தான், ராமமூர்த்தின்ற ஒருத்தர் ஆனாரு. நீங்க போய் பாருங்க, அவரு எங்கேயோ சீனியாரிட்டில இருந்திருப்பார். அவரு எங்க இதுல வர மாட்டாரு. அநேகமா அவரு இதுலயே பேர் என்ன, இந்த கொலிஜியத்திலே வரமாட்டார். அமைதியா ரிட்டையர் போயிருப்பாரு. இன்னொருத்தர் சுப்பிரமணிய பிரசாத்ன்றவர் அங்கேயே பிராக்டிஸ் பண்ணவர், நம்ம கோட்டாவில் வந்தாருன்னு நினைக்கிறேன். அங்க பிராக்டிஸ் பண்ணாரு, இங்க பிராக்டிஸே பண்ணல, இங்க அங்க போயிட்டார்.